Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா LLM பத்தின full details தான் பார்க்க போறோம். அதாவது LLM னா என்ன, LLM படிக்கணும்னா என்ன education qualification இருக்கணும், அதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ மினிமம் உங்கள்கிட்ட இருக்கணும், அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சு அதுக்கப்புறம் LLMக்கு செலக்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் போட்டால் போதும், உங்களுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாத LLMக்கு நீங்கள் எந்த டைமில் எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணணும் முதற்கொண்டு எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே புரிஞ்சிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆள் கொடுத்துங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம LLMனு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 years BA LLB டிகிரியோ அல்லது 3 years BA LLB டிகிரியோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் LLM பண்ண முடியும். LLMனா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ 5 years கோர்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, கான்ஸ்டியூஷனல் படிக்கிறீங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி படிக்கிறீங்க, ஃபேமிலி லா படிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு செமஸ்டருக்கும் 5 சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி படிப்பீங்க. இதில் ஒரே ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை எடுத்து தான் நீங்கள் LLMல படிக்க போகிறீங்க. அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை டீப்பாக படிப்பீங்க. அதை தான் LLM சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் LLM பண்ணணும்னா 5 years ஆர் 3 years லா டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் LLMக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் LLM ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே செயல்படுற அஃபிலேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் காலேஜஸில் LLM ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒர்க் இருக்கு இல்லையா, அதில் LLM ஆஃபர் பண்ணுறாங்க. அதே போல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிஸ்லேயும் LLM ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் செலெக்ஷன் மெத்தட் எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்பட ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் LLM ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ன பிரான்ச்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் இந்த இயரை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் மேபி நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா BA LLBலையோ அல்லது LLBலையோ நீங்கள் முடிச்சிருக்கணும். மினிமம் நியூ ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் 45% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இல்லை ஓல்டு ரெகுலேஷன் பிரகாரம் 40% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 years தான் LLM கோர்ஸ்க்கு. இதுக்கான பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, சப்ஜெக்ட் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் லா, கான்ஸ்டியூஷன் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், என்விரான்மெண்டல் லா அண்ட் லீகல் ஆர்டர்ஸ், கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷன், லேபர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, டாக்ஸேஷன் லா, சைபர் ஸ்பேஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ், மேரிடைம் லா, ப்ராப்பர்ட்டி லா, கிரைம் அண்ட் ஃபாரன்சிக்ஸ் லா. அதாவது இந்த சப்ஜெக்டில் நீங்கள் 3 years படிச்சிருந்தாலும் 5 years படிச்சிருந்தாலும் ஒரு செமஸ்டருக்குள்ளே இது உங்களுக்கு சப்ஜெக்டாக வரும். ஆனால் இந்த 2 years என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் லானா அந்த பிஸ்னஸ் லாவை பற்றினா டீப்பாக நீங்கள் இந்த 2 years ஸ்டடி பண்ணீங்க. அதே போல் கான்ஸ்டியூஷன் லா அந்த ஹியூமன் ரைட்ஸ் இந்த 2 yearsல நீங்கள் டீப்பாக ஸ்டடி பண்ணீங்க. இதில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தாச்சு. இதுக்கான டைமிங்னு பார்த்தீங்கன்னா டேட் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க 7th month கொடுத்துருந்தாங்க. அதாவது லாஸ்ட் மந்த் கொடுத்துருந்தாங்க. இந்த மந்த் வரைக்குமே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் தவற விட்டுட்டீங்க, இல்லை இந்த இயர் LLB பாஸ் அவுட் ஆகிறீங்க, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் LLM பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். இந்த டைமில் அப்ளிகேஷன் விடுவாங்க. நீங்கள் தாராளமாக அவங்களுடைய வெப்சைட் TNDALU வெப்சைட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இல்லைனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான அப்டேஷன் வீடியோ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு போடுவோம். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC/ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 500 rupeesம், அதர்ஸ்க்கு 1000 rupeesம் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 years பார்த்தோம் இல்லையா. இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா சோயலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே தான் வரும் மற்ற கவர்மெண்ட் காலேஜஸை கம்பேர் பண்ணும் பொழுது. அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலேட்டட் லா காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜஸ் இயங்குது இல்லையா, அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் LLM ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் BA LLBயோ அல்லது LLBயோ 5 years 3 years லா டிகிரியை முடிச்சிருக்கணும்.
உங்களுடைய கட் ஆஃப் வந்து 45% வந்து இருக்கணும். அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 50% இருக்கணும். இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 45% கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இன்னும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான வெப்சைட் வந்து லிங்க் வந்து கீழே நான் கொடுத்துட்றேன். அதாவது www.tndls.ac.in. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1/8/2024 19/8/2024 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை டேட்டில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ₹250, அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா ₹500 நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் என்ற ஒரு வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ வந்துட்டு என்னென்ன காலேஜஸில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் தான் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜ் இயங்குது. இந்த கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன காலேஜில் என்னென்ன பிரான்ச்சஸ், அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் LLM ஆஃபர்ட் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் பட்டறைப்பெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் லா, கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ராப்பர்ட்டி லா, லேபர் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லா இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து புதுப்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜை பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் எனர்ஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் லா, ஃபேமிலி லா இது ரெண்டுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரைன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லா, இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா லேபர் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பிஸ்னஸ் லா, டேக்ஸேஷன் லா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலி கவர்மெண்ட் லா காலேஜ்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், பிஸ்னஸ் லா இது ரெண்டுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் கிரிமினல் லா வித் சைபர் கிரைம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா வந்து ரெண்டுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வேலூர் கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு விழுப்புரம் கவர்மெண்ட் லா காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சைபர் செக்யூரிட்டி லா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து தருமபுரி கவர்மெண்ட் லா, விழுப்புரத்துலேயே வந்து ஃபேமிலி லாவும் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் தருமபுரி பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் லா அண்ட் ஃபைனான்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை கவர்மெண்ட் காலேஜஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு LLM கோர்ஸ்க்கான ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான சப்ஜெக்ட் பிரான்ச் முதற்கொண்டு இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் பர்டிகுலர் சப்ஜெக்டை இந்த 2 இயர்ஸில் வந்து நீங்கள் டீப்பாக வந்து ஸ்டடி பண்ண போகிறீங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா இந்த லிங்க் மூலயமா போயிட்டு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் LLM வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் வந்து LLM கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இயர், அதாவது இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிறது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் லா அண்ட் லீகல் ஆர்டர்ஸ் வந்து எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிவ்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த எய்டடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ ப்ளஸ் உங்களுடைய கட் ஆஃப் BA LLBலையோ அல்லது LLBலையோ எடுத்துருக்கிற கட் ஆஃப் எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலையும் சரி, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப்க்கு உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரிக்கு சீட் வேகன்சி இருக்குன்ற பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாகேட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இதுவே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு நாள் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் ஆனது அவங்களுடைய மெயில் மூலயமா அல்லது ஃபோன் கால் மூலயமா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் லா, லீகல் ஆர்டர்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எய்டட், அதாவது கான்ஸ்டியூஷன் லா லீகல் ஆர்டர்ஸில் வந்து எய்டட் செல்ஃப் சப்போர்ட்டின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. இந்த எய்டடில் பார்த்தோன்னா ஃபீஸ் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா
5,000 வரும் பெர் இயருக்கு உங்களுக்கு. இதுவே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிவில் இருக்கிறீங்கன்னா 18,000 to 20,000க்குள்ளே உங்களுக்கு ஃபீஸ் ஆனது பே பண்ணுற மாதிரி வரும் பெர் இயருக்கு. ஆனால் வந்துட்டு எய்டடாக இருந்தாலும் சரி செல்ஃப் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சரி ஒரே கிளாஸில் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான டைம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணுறீங்கன்னா வந்து மே மந்த்லேயே வந்து இதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலே வந்துட்டு லீகல்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதாவது நெக்ஸ்ட் மந்த் மே மந்த்லாம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து மே மந்தில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடத்துகிறாங்க. இப்போ வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு எல்எல்எம்மை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஸோ இந்த இயரில் பாஸ் அவுட் ஆகுறங்க இல்லை இதுக்கு முன்னாடி வாய்ப்பை தவற விட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கலாம். நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டடி நாலேஜ் இருக்கும், நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் வந்து அதுலேருந்து தான் வந்து நிறைய பேர் வந்து எல்எல்எம் முடிச்சிருக்காங்கன்னா லாஸ்ட்டாக அதாவது 80s அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து எல்எல்எம் முடிச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான். ஸோ அங்கேயுமே வந்து ஸ்டடி பண்ணலாம். இதுவே வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்துட்டு இப்போ அஃபிலேட்டட் லா காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் வந்து இந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ளஸ் வந்து அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸும் வந்து ஓரளவுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பர் இயருக்கு வந்து 10,000க்குள்ளே உங்களுக்கு முடிவடைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்படுற காலேஜ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் மட்டும் நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்கும். அதை பற்றின ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலேட்டட் லா காலேஜஸ்லையும் எல்எல்எம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான டைம் பீரியட் இன்னும் இருக்குது. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுவே டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்பட்ட ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லையும் எல்எல்எம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. இந்த 5 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் போடணும்னா தாராளமாக போடலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதே போல் வந்து நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் வந்து எல்எல்எம் பண்ணலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் பார்ப்பாங்க, அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. இதை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் சரி அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் கொஞ்சம் ஹையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிகாம் முடிச்சிட்டோ பிபிஏ முடிச்சிட்டோ எல்எல்எம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பிகாம் முடிச்சிங்கன்னா எம்காம் பண்ணுவீங்க இல்லையா, அதே போல் பிஏ எல்எல்பியோ அல்லது எல்எல்பியோ முடித்தாங்கன்னா எல்எல்எம் பண்ணலாம். அது இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாஸ்டர் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு இன்கேஸ் 3 years எல்எல்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்எல்எம் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் எல்எல்எம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி.